கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி காலையில் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு தரிசனம் கிடச்சிது. இந்த தரிசனத்தை தான் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஒரு விரல்கள், அதாவது மணிக்கட்டு, கையிலேருந்து மணிக்கட்டுலேருந்து அந்த விரல்கள் இருக்குது. 2 கை. ஒரு கையில் வந்து இந்த நம்ம கிறிஸ்மஸ்லலாம் அந்த மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி பிளாஸ்டிக்கில் தொங்க விடுவோம் பார்த்தீங்களா, அந்த இது வந்து கையில் இருக்குது. இன்னொரு கையில் வந்து துடிக்க துடிக்க இருதயம், பிளட்டோட அப்படி ஹார்ட்லேருந்து, அந்த உடம்புலேருந்து அந்த இருதயத்தை கையில் எடுத்து வச்சோம்னா எப்படி இருக்கும், துடிச்சிட்ருக்கும்ல, அந்த மாதிரி இருதயம் வந்து இருக்குது. இடது கையில் அது இருக்குது. வலது கையில் வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வலது கையில் இருக்கிற அந்த மேரி கிறிஸ்மஸுங்கிற அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த வார்த்தையை அந்த விரல்கள் என்ன செய்யுதுன்னா அப்படியே நொறுக்குது. உள்ளங்கையில் வச்சு அப்படியே நொறுக்குது. நொறுக்குனோன்னா அந்த மேரி கிறிஸ்மஸுங்கிறது வந்து ஃபுல்லாக நொறுங்கிருச்சு. ஆனால் அந்த ஹார்ட் வந்து அப்படியே துடிக்க துடிக்க அப்படியே ரத்தம் வடிஞ்சிட்டு அப்படியே இருக்குது. இதுதான் அவர் காட்டின தரிசனம், காலையில் எனக்கு கிடச்ச தரிசனம். இது வந்து இந்த தரிசனம் முடியவும் எனக்குள்ளே வந்த வார்த்தை, அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படிங்கிற வார்த்தை. அப்போது இந்த ப்ரேயர்லாம் முடித்ததுக்கு பிறகு ஏசப்பட்டதை பேசிக்கிட்டே சிந்திக்கும்போது எனக்கு அவர் கற்றுக் கொடுத்த வார்த்தை என்னென்னா, எதை சொன்னார் அப்படின்னா, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த வார்த்தை தான் எனக்கு காட்டினாங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படிங்கிற வார்த்தை. இந்த 3 காரியம் இருக்குல்ல, நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், மனத்தாழ்மையாய் நடக்கணும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கணும். இந்த 3ம் நமக்குள்ளே வரணும் அப்படின்னா அன்பு இல்லாமல் நம்மளுக்கு வராது. சரியா? கர்த்தர் நம்மகிட்ட கேட்குற காரியம் வந்து இந்த 3 காரியத்தை கேட்குறாரு. நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், அவருக்கு முன்பாக நம்ம மனத்தாழ்மையாய் நடக்கணுமா. இந்த 3 காரியம் நம்மளுக்குள்ளே வரணும் அப்படின்னா வேறு எதையுமே நான் உன்ட்ட கேட்கலன்ட்டார். வேறு என்னத்தை நான் உன்ட்ட கேட்கேன், இதை தானே நான் உன்ட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போது இந்த 3 காரியம் நம்மளுக்குள்ளே வரணும் அப்படின்னா அன்பு, நிச்சயமாகவே அன்பு இருந்தால் தான் இந்த 3 காரியத்தை நம்மளால் செயல்படுத்த முடியும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டவருடைய இப்போ வேதனை என்ன அப்படின்னா, அந்த மேரி கிறிஸ்மஸ்ங்கிறதையே அந்த கரம் நொறுக்குது. அதில் எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது எப்படின்னா, நான் பிறந்தது எதற்காக, இந்த உலகத்தில் வந்து அன்பை கொடுக்க தானே. இந்த உலகத்தில் நான் வந்து பாவங்களுக்காக, மற்றவங்களுடைய பாவங்களுக்காக நான் மரிச்சிட்டேன், பலியாகி நான் உயிர் தெழுந்துட்டேன், இப்போ ஜீவனோடு இருக்கேன். இது எதற்காக நான் இப்படி பலியானேன் அப்படின்னா அன்பை கொடுக்குறது தானே. ஆனால் இந்த நாட்களில் என்னுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறாங்க. ஒவ்வொருவரும் பிறந்தநாள், நான் பிறந்ததை பூமியில் நினச்சி அவங்க வந்து ஜாலியாக இருக்காங்க, கொண்டாட்டமாக இருக்காங்க. ஆனால் அதில் வந்து அன்பு இல்லை. இப்போ வரைக்கும் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் அன்பை நம்ம கொடுத்தோம்னாலே நிறைய நம்மளுடைய தேசத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்துடும். இன்னும் நம்மளுடைய தேசத்தில் மாற்றம் வரலை அப்படின்னா அன்பை நம்ம இன்னுமே கொடுக்க முடியல. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இன்னும் சொத்து பிரச்சனை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். குடும்பங்களுக்குள்ளேயே ஒரு ஐக்கியம் இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. இந்த மாதிரி தான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம உலக பிரகாரத்தில் இருக்கிறோம்ல, எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்போது எனக்கு திட்டமாக எனக்கு இது ஆவியானவர் வந்து இந்த தரிசனத்தை போஸ்ட் பண்ண சொன்னதுனால தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். உறுதியும் படுத்திட்டார். எனக்கு எப்படி தரிசனத்தில் எனக்கு ஒரு ஹார்ட்டை காட்டினாரோ அதே ஹார்ட்டை வந்து எனக்கு வந்து காட்டி எனக்கு வந்து உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் தான் நான் இதை போடுறேன். அன்பை தான் பிரதானமாக சொல்கிறாரு. அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லிட்டார். நம்ம இன்னும் உலகத்தில் அன்பு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு நாங்கள் கிறிஸ்தவங்க, நான் தேவன்கிட்ட நான் பேசுகிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், எல்லாமே நம்ம சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாகவே அதில் வந்து பிரோஜனமே இல்லை. அதான் மொத்தத்தில் சொல்லிட்டார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். நான் தேவனை அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே நம்மக்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வந்து கிறிஸ்தவங்களான்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்மள்கிட்ட யார் மேலேயாவது நம்மளுக்கு பகை இருக்கா, யாரையாவது நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கா, என்னுடைய இந்த லைஃப் இப்போ இத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா யார் மேலேயாவது வருத்தங்கள், கோபங்கள் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து சிந்திக்கணும். ஒருவேளை என்னையை பகைக்கிறவங்க எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். இந்த பதிவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். என்னை பகைக்கிறவங்க எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். ஆனால் நான் பகைக்கிறவங்கன்னு சொல்லி ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. எனக்கு பிடிக்காதவங்க, இவங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி யாருமே இருக்கக்கூடாது. அவங்க வந்து என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க, என்னை பார்த்தா மூஞ்சை வெட்டிட்டு போவாங்க, என்ன அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. யார் மேலேயும் நம்மளுக்கு வருத்தங்களோ கோபங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறாரு. 3 காரியம்: நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும்,
தேவனுக்கு முன்பாக நம்ம மனத்தாழ்மையாக இருக்கணும். இந்த 3 காரியம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னா, அன்பு நம்மக்கிட்ட இருந்தால் தான் இந்த 3 காரியமே நம்மளுக்கிட்ட வரும். இந்த 3 காரியத்தை தான் அவர் கேட்காரு. வேற நான் உன்ட்ட என்னத்த கேட்கேன், இதை தானே கேட்க, இந்த 3 காரியத்தை தானே நான் உன்ட்ட கேட்கேன் அப்படிங்கிறாரு. இந்த 3 காரியம் நம்மளுக்குள்ளே வரணும், இருக்கணும் அப்படின்னா அன்பு இருந்தால் தான் அது முடியும். அதான் சொல்கிறாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்துட்டு இந்த வார்த்தையை தான் கொடுத்தாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். நம்ம கிறிஸ்மஸ் என்னத்தை நம்ம கொண்டாடினாலும் வருஷம் 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 நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு கேரல் ரவுண்டு போய் நம்ம என்ன தான் நம்ம கொண்டாடினாலும் நம்ம உள்ளத்தில் யார் மேலேயாவது நம்மளுக்கு வந்து ஒரு பகையோ ஒரு வெறுப்புணர்வோ காணப்பட்டுச்சு அப்படின்னா நாம் இன்னும் தேவனை அறியலை அப்படின்னு தான் அர்த்தம். அவர் எதற்காக வந்தார்? அன்பின் ரூபமாக தான் வந்தார். அவர் அன்பானவர் தான். அப்படிங்கும்போது அந்த அன்பை தான் நம்மளுக்கு கொடுக்க சொல்கிறாரு. இது வந்து சொல்லணும்னு ஏவப்பட்டதுனால தான் நான் போட்டிருக்கேன். இவ்வளோ ரொம்ப நாள் ஆச்சு, நான் பதிவுகள் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வேறு சேனல், அண்ணாவோட சேனல்லேருந்து தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த காரியத்தை என்னை திட்டமாக எனக்கு ஆவியானவர் உணர்த்தினதுனால தான் நான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். நானுமே பொதுவாகவே நம்ம வந்து இந்த சமூக வலைதளம் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம ஒதுங்கணும். இது வந்து ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருந்த காரியம்தான். அப்புறம் அதையும் உறுதிப்படுத்தினார், நீ சமூக வலைதளத்துலேருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி உணர்த்தினார். இன்னொன்று என்னென்னா, பழைய என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக சமீபத்தில் ஒரு குரூப்லாம் ஜாயின் பண்ணோம். அதிலலாம் ரொம்ப ஜாயின் பண்ணோம், பிள்ளைங்களோட பேசுவேன். ஆண்டருடைய அந்த குரூப்பில் கூட ஏசப்போடைய அன்பை நான் சொல்லுவேன். ஆண்டருடைய வார்த்தைகள், இந்த அன்பை குறித்ததான வார்த்தைகளை சொல்லுவேன். சில பேர் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த மாதிரி ஆமாம், இது வந்து அன்பு தான் முக்கியம் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஏன்னா வந்து ஆவியானவர் வந்து அந்த குரூப்லேருந்து வெளியே வாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊந்தி தள்ளுனதுனால அந்த குரூப்லேயே நான் சொல்லிட்டே விலகிட்டேன். என்னை வந்து யாரும் தவறாக நினைக்காதீங்கப்பா, எனக்கும் தேவனுக்கும் இடையில இந்த குரூப் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் வருத்தப்பட்டுக்கிறாங்க. உங்கள் மேலேயும் எனக்கு எந்த ஒரு கோபமோ யார் மேலேயும் வருத்தமோ கிடையாது. எனக்கு வந்து தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவில் கொஞ்சம் சின்ன விரிசல் கிடைக்கிறதுனால நான் வந்து இந்த குரூப்லேருந்து நான் வெளியே வரேன் அப்படின்ட்டு நான் வந்து வெளியே வந்துட்டேன். இது வந்து எனக்கு சமீப நாட்களில் எனக்கு வந்து அதையுமே உறுதிப்படுத்தினார். நேற்று ஒரு பதிவு பார்க்கும்போது அதுலேயுமே எனக்கு வந்து ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்திட்டு தான் இன்றைக்கி கொடுத்த தரிசனம் வந்து இது. இந்த தரிசனம் வந்து சாதாரணது கிடையாது. நம்ம வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், அந்த மேரி கிறிஸ்மஸுங்கிற வார்த்தையை கூட அது வந்து அந்த கரம் வந்து நொறுக்குது. அப்போது எப்படி ஆண்டவருடைய பாரம் இருந்ததுன்னா, அவருக்கு கிறிஸ்மஸ் நாட்களை நம்ம ஆசரிச்சுக்கிட்டு இருக்கோம், அவர் பிறந்ததை நம்ம ஆசரிச்சுக்கிட்டு இருக்கோமே, அதை நினைவு கூறி நம்ம வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அது கூட அந்த கரம் நொறுக்குது அப்படின்னா அவர் எவ்வளோ வேதனையில் இருந்தால் இதை நொறுக்குவார். ஒரு இருதயம், ரத்தம் துடிக்க துடிக்க ஒரு இருதயம் அது துடிச்சிக்கிட்டே இருக்குது. அது வந்து அன்பை குறிக்கு. இந்த அன்பை கொடுக்க தானே நான் வந்தேன். அந்த அன்பை நீங்கள் ஓரம் தள்ளிட்டு, அதாவது அது என்னென்னா, அந்த அன்புங்கிறது வந்து இடது கையில் இருக்குது, அந்த ஹார்ட் வந்து இடது கையில் இருக்குது, வலது கையில் தான் கிறிஸ்மஸுங்கிற வார்த்தை இருக்குது, அதை நொறுக்குது அந்த கரம். அப்போ நான் அன்பை கொடுக்க வந்து அந்த அன்பை நீங்கள் வந்து ஓரம் வச்சுட்டு என்னுடைய பிறப்பை நீங்கள் ஆசரித்து என்ன பயன், இதனால் என்ன லாபம் இருக்குது, நீங்கள் வந்து என்னை அறியலை, அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படிங்கிற காரியமாக தான் எனக்கு அந்த தரிசனம் காட்டப்பட்டது. இதை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு ஏவப்பட்டேன், அதனால் நான் சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தை கூட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் பதிவிட்டிருக்கேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.